ஹலோ ஸ்டூடண்ட்ஸ். கொஞ்சம் ஆன்லைன்ல பிஸியா இருந்தேன். கிளாஸ்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டாங்களா? ஸோ அப்ப எனக்கு வந்து கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல யூடியூப்ல சரிங்களா? இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்? ஆல்ரெடி நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பூலியன் பத்தி பார்த்தோம்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ப்ரோ பூலியன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸா பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஃபார் அன்னைக்கு நான் போட்ட மாரியே ஜஸ்ட் ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். பத்தாததுக்கு ஒரு ஸ்பியர் எடுத்து இந்த மாரி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் நார்மலா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பூலியன்ல பண்ணோம். ஓகேவா? ஸோ பூலியன் படிக்காதவங்க, பார்க்காதவங்க போன வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபைன். இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, இத வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? 2 காப்பி. ஓகே. இதுல ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோ பூலியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரோ பூலியன கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க, அதாவது இந்த பூலியன்ல நீங்க என்னென்ன பார்த்தீங்களோ, அது அப்படியே வரிசையா இங்கே இருக்கு. இந்த பாருங்களேன். யூனியன், இன்டர்செக்ட், சப்ஸ்ட்ராக்ட். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்புட்ன்னா, இந்த பூலியன்ல இருக்கும். ஓகேவா? ஆனா, இங்க என்ன இருக்காது தெரியுமா? இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, மூவ், காப்பி அந்த மாரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்காது. இந்த பார்த்தீங்களா, இந்த ரெஃபரன்ஸ், காப்பி, இன்ஸ்டன்ஸ், மூவ் அந்த மாரிலாம் இருக்காது. ஆனா, இங்க டிஃபால்ட்டா மூவ் தான் இருக்கும். ஏன் மூவ் இருக்கு? எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டார்ட் பிக்கிங் எடுத்து இங்க அடிச்சேன்னு வைங்க, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? மூவ் ஆயிடுச்சு. புரிஞ்சுச்சுங்களா? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்புட்ன்னா, அது வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்ப கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிறேன். திரும்பவும் பூலியன செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி காப்பி அப்படி இல்லன்னா இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த காப்பிக்கும் இன்ஸ்டன்ஸ், ரெஃபரன்ஸ் 3க்கும் ஒரு பெரிய வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். பார்ட் 3 ஆர் 4ல இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். பார்க்காதவங்க நல்லா பார்த்துட்டு வாங்க. இம்பார்ட்டன்ட். இந்த 3க்கும் இந்த 4 எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன் நான். சரியா? நான் என்ன பண்றேன், இன்ஸ்டன்ஸ்ல வச்சுக்கிறேன். இன்ஸ்டன்ஸ்ல வச்சுட்டு இங்க அடிச்சேன்னா இங்க உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அது போகல. மூவ் பண்ணும்போது அது போயிடுச்சு. இன்ஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அது வந்து என்ன ஆகலைன்னா போகல. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே பிடிச்சு இழுத்தீங்கன்னு வைங்க. பாத்தீங்களா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா? ஜஸ்ட் இத ஆர பிரஸ் பண்ணி லைட்டா ஸ்கேல் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த வித சேஞ்சஸுமே தெரியல. ஆர கிளிக் பண்ணி ஸ்கேல் பண்ணும்போது எனக்கு எந்த வித சேஞ்சஸுமே தெரியல. ஆனா ஜஸ்ட் அதோட மாடிஃபைல நீங்க போயி, இந்த ரேடியஸ் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னு வைங்க. இந்த பாருங்க. தெரியுதா? ஸோ, இதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நல்லா போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ, இதான் இந்த ப்ரோ பூலியனோட வேலை. ஓகேவா? கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சில பேருக்கு இத வந்து யூஸ் பண்ணி இந்த சப்ஸ்ட்ராக்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது பிளாக் அடிக்கும். அந்த ஃபேஸ் வந்து சிதறிரும். பிளாஸ்ட் ஆகும். ஸோ, அந்த மாரிப்பட்ட நேரத்தில இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஓகேவா? மத்தபடி பூலியனும் இம்பார்ட்டன்ட் தான். ப்ரோ பூலியனும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? எப்பவுமே ஸ்கேல் பண்ணும்போது அதோட சைஸ் இன்கிரீஸ் ஆகும். ஆனா, அது எவ்வளோ சைஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஸ்பேர்ல தெரியாது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க இந்த ப்ரோ பூலியன ஜஸ்ட் யூஸ் பண்ணா கூட உங்களால இந்த ரேடியஸ் அப்படிங்கிறத இது வந்து ஸ்பியருக்கு மட்டும் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் 3D ஆப்ஜெக்ட்ல தான் இந்த ப்ரோ பூலியனோ ஒர்க் ஆகும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எந்த வித 3D ஆப்ஜெக்ட்ட வச்சா கூட நீங்க இந்த ரேடியஸ தான் இன்கிரீஸ் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஓகேவா? இவ்வளோதான். இதான் வந்து இந்த ப்ரோ பூலியனோட வேலை. ஓகேங்களா? ஸோ, இதுலயே நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ம் இந்த ப்ரோ பூலியன்லயே ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இந்த 3யும் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். சரியா? திரும்ப இப்ப எடுக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சரியா? உங்களுக்கு வேற போர் அடிக்கும். நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் மேபி. ஸோ, அதனால தான் நான் இத எடுக்கல. அத பார்த்துக்கிட்டு வந்து இத கவனிங்க. சூப்பரா புரியும். என்ன சார் வந்து மூவ்னா என்னன்னு சொல்லல, ரெஃபரன்ஸ்னாலாம் என்னன்னு சொல்லல, காப்பி சொல்லல, இன்ஸ்டன்ஸ் சொல்லல. ஆனா, இது வந்து கரெக்ட்டா பண்ணிடுறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஆல்ரெடி இத வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. சரியா? ரொம்ப பெருசா போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தெரியல. ஆனா கண்டிப்பா இத வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. சரியா? பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ஸ்னா என்ன? காப்பின்னா என்னன்னு புரியும். ஓகேவா? எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் என்ன பண்றேன்? திரும்பவும் ப்ரோ பூலியன் எடுத்து ஸ்டார்ட் பிக்கிங் குடுத்து, அ அதே சப்ஸ்ட்ராக்ஷன்ல இருக்கட்டுமே. இந்த வாட்டி காப்பில வச்சு இங்க அடிக்கிறேன். ஓகேவா? காப்பில வச்சு அடிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணி போறேன் தெரியுமா? ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்றேன். இன்ஸ்டன்ஸ்ல வைக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ!
ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆச்சு. ஜஸ்ட் அதே இது நான் வந்து என்ன பண்றேன், இங்க வைக்கிறேன். ஆகுதா? ஆகாது. சரியா? அதனால தான் நீங்க போய் பார்த்து படிச்சுக்கிட்டு இங்க வாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ஸுக்கும், காப்பிக்கும், ரெஃபரன்ஸுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நெறைய வித்தியாசம் இருக்கு. போய் பார்த்து அத படிச்சுட்டு வந்து இத பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பூலியனுக்கும், ப்ரோ பூலியனுக்குள்ள டிஃபரெண்ட். சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அப்ளை மெட்டீரியல்ஸ். இது மெட்டீரியல் எடுக்கும்போது 2, 3 விஷயங்கள்லாம் இருக்குது. அத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ மத்தபடி அ ப்ரோ பூலியன்ல இந்த டாபிக் கிடையாது. ஆனா சாரி பூலியன்ல இந்த டாபிக் கிடையாது. ப்ரோ பூலியன்ல இருக்கு. ஓகேவா? இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து தேவைப்படும். நீங்க பெரிய பெரிய டிசைன் பண்ணும்போது இது தேவைப்படலாம். ஓகேங்களா? அண்ட் இவ்வளோதான். இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்சி எக்ஸ்டெண்ட் வருவேன். ஓகேவா? ஸோ அந்த டாபிக்ஸ கவர் பண்ணுவேன். தென் ஃபர்தரா நான் வந்து நெறைய வீடியோஸ்லாம் போடுவேன். கொரோனா இருக்குது, வீரே இருக்குது. ஸோ அண்ட் 2023 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இதோட ரிவ்யூ வந்து நான் அடுத்த வீடியோல போடுவேன். ஓகேங்களா? ஸோ இது போன வருஷமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணேன். என்னோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல லோவா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதனால எனக்கு ஃபர்தரா அத வந்து யூஸ் பண்ண முடியல. அண்ட் இப்ப நான் வந்து நேத்தைக்கு நான் இத வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஃபுல்லா இதுல என்னென்ன புதுசா வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கெதர் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். ஓகேங்களா? ரிவ்யூ எடுக்கிறேன். ஓகேவா? அண்ட் நான் சொல்லி தர்றது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு, புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. பாய்.